குடுறா. சோடாவா? குடி. இத குடுறா. ஐயோ, இது பணம் மாமா. இது புகையிலாம் சாப்பிட்டா வாந்தி மயக்கம் வரும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. மானா இப்ப என்ன குடிக்கிறியா இல்லையா? இது சாப்பிட்டா நாக்கு வளருமா? எனக்கு ஏற்கனவே திக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப மாமா. குடிக்க போறையா இல்லை? குடிக்கிறியா இல்லையா? கொஞ்சம் குறைச்சாவது கொடுங்க. நாத்தமா இருக்கு. மாமா மாமா, நீங்க அப்ப அடிச்சது கூட இப்ப வலிக்கல. சாப்பிட்டது பாருங்க, திக்குவாய் கூட வரல. ஏன்னா அவ்வளவு தைரியம் வந்துருச்சு. கம்பு எதுக்கு மாமா? போய் படு. சரி. ஆமா, ஒரு சின்ன உதவி. என்ன? கொஞ்ச நேரம் இந்த ரூம சுத்தாம பிடிச்சுங்க, நான் போய் படுத்துக்கிறேன். நான் வரேன் மாமா, வரேன். முரளி, அம்மா அம்மாவாவது லொம்மாவாவது அது கோயிலுக்கு போயிருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே நின்னுக்க. ஏன்டா கண்ணுக்குட்டி அழைச்சிட்ட? இப்பதான் நீங்க ஒண்ணும் கவனிக்கிறதே இல்லையே. அட, அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. திக்கு வாங்கி இருக்கிறான்ல, ஒரே ரவுண்ட் மொத்தமா கவுந்துட்டேன். உன் தம்பி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கான். விவகாரம் வராம விவரமா நடிச்சிரு. சரி. அப்பாடி, தலையெழுத்துடா பூபதி. பொண்டாட்டி மாதிரியே வெப்பாட்டியும். அடுத்ததாவது ஒரு ஒத்த நாடியா பிடிப்பான். கண்ணாடி. ஐயோ அம்மா. ஆமா, நேத்தி காலில் கட்டையால அடிச்சிட்டாரு. அப்புறம் தங்க கலர்ல என்னமோ குடிக்க கொடுத்தாரு. கண்ணாடிய காணோம், தலைகால் புரியல. பாத்தியா, கண்ணாடி காலில் மாட்டி இருக்கு. மாமா கிட்ட சொல்லி இதெல்லாம் எனக்கு குடிக்க கொடுக்க வேணாம். அண்ணாக்கா சரி, கட்டாத விடுற. ஐயோ, அம்மா, அம்மா,
என்ன விட்டுடு, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க முதலாளி, என்ன காப்பாத்துங்க முதலாளி, என்ன காப்பாத்துங்க. எந்திரிமா, எந்திரி எந்திரி. அழாதம்மா, அழாத. என்ன நடந்துச்சுன்னு பயப்படாம சொல்லு. நான் வீடு பெருக்கிட்டு இருக்கும்போது அசோக் எஜமா எனக்கு எடுத்துட்டாருங்க. என்ன தைரியம் வந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருப்பேன்? வாயா, தொழிலாளிகள் என் உயிருக்கு உயிரானவங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால தாங்கிக்க முடியாது. அந்த பொண்ணு நம்ம கூட போறக்கார சகோதரி மாதிரி அவளுக்கு போய் துரோகம் பண்ணிருக்கா. நம்ம குடும்ப கௌரவத்தையே நாசமாக்கிட்டியா. என்னங்க அசோக் உண்மையாவே அந்த பொண்ணை கெடுத்துட்டானா? செட்டப் எல்லாம் நான் பண்ணனது. இப்போ அவன் ரொம்ப கெட்டவன், காமவெறி உள்ளவன் ஊர்ல எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு வச்சுக்க. அப்புறம் யாரும் அவனுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. அப்புறம் அவன் இப்படியே மக்கு பயிலா இருந்து திக்கி திக்கி ஒரு நாள் மொத்தமா எடுத்துட்டு போய் சேர்ந்துருவான். அப்புறம் இந்த பங்களா வெளியில் நிக்குது 220 எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நம்ம பையன் ஜெயபாலுக்கு தான். பாக்குறான் பாரு ஜோலி கொஞ்சம். வாங்கம்மா. என் புள்ள பேருக்கு ஒரு சீட்டு எடுக்கணுங்க. பையனோட பேர் என்னம்மா? அசோக். வாடா கண்ணா, வாடா. ஆண்டவனை நினைச்சு அசோக் பேருக்கு ஒரு சீட்டு எடுறா கண்ணா. சீக்கிரம் எடுறா கண்ணா. ஏய், அசோக் பேரராசிக்கு வந்த படம் பார்வதி பரமசிவன். பாரப்பா பரமசிவன் வந்தாரப்பா, பார்வதியும் பக்கத்தில் துணை நின்றாளப்பா. கூரப்பா குமரனின் அருளாலே குடும்பத்தில் பெண் ஒருத்தி வருவாளப்பா. தமிழ்ல சொல்லுங்களேன். சும்மா அப்போ என் பிள்ளை கல்யாணம் நடக்குமா? ஏமா அப்படி சந்தேகமா கேக்குறீங்க? இல்ல, சொத்து புறா இவன் பேர்ல இருக்கு. ஆனா என் தம்பி இவன் 2 கட்டானா வளர்த்துட்டான். அதனால யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கவலையே படாதீங்கம்மா. இந்த பேரராசிப்படி கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடந்தே தீருமா. மங்கம்மா, வாயா, இன்னைக்கு வசூல் எவ்வளவு? அட இதை விட பெரிய வசூல் பண்ற அதிர்ஷ்டம் வந்திருக்கு. அது என்னையாது? எப்படி யோசனை? அருமையான யோசனையா, அடிச்சு விடுவோம். மங்கம்மா. மாமா. என்னது மாமாவா? ஆமா, இனிமே நீ எனக்கு மாமா தான். அப்படின்னா சின்ன மாமா. எந்த பொருள் எடுத்தாலும் 1 ரூபாய், எந்த பொருள் எடுத்தாலும் 1 ரூபாய், எந்த பொருள் எடுத்தாலும் 1 ரூபாய். சகாயமான விலை. எது எடுத்தாலும் 1 ரூபாயா? எந்த பொருள் எடுத்தாலும் 1 ரூபாய் தான் சார். வாட்ச் இல்ல சார், தட்டு 1 ரூபாய், ஊதல் 1 ரூபாய், வாத்து 1 ரூபாய், பொம்மை 1 ரூபாய். சரி, அப்ப அந்த ஊதி கொடுங்க. அது வேணாம், எச்சி வேற கொடுங்க. நல்ல ஊதம். என்னடா அடிச்சிட்டு போற? நாங்க ஒண்ணும் இடிக்கல, நீங்க தான் வந்து இடிச்சுட்டு சட்டையெல்லாம் முடிச்சு. கண்ணாடி போட்டுக்க, கண்ணு தெரியல உனக்கு? புது கண்ணாடி நல்லா கண்ணு தெரியும். இந்த மாதிரிலாம் பேசுனீங்க அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். நான் அம்மாவை கூப்பிட்டு சொல்லிடுவேன். யாரு? அம்மாவை கூப்பிடா. அம்மா, அம்மா, அம்மான்னு சொல்ற பல்ல உடைச்சிரு ராஸ்கல். என்னது? என்ன காமிக்கிறேன்? கூப்பிடாம எங்கம்மா? ஏன் அவரை போட்டு அடிக்கிற? நீ யார் மத கேக்குற? முதல்ல கையை எடு. நான் யாரா இருந்தா உனக்கு என்னையா? ஒரு பெரிய இடத்து பிள்ளை போட்டு இப்படி அடிக்கிறியே? போயா. போனா போனா. உதவி செஞ்சது செஞ்சீங்க, மூக்குல ஒரு குத்து விட்டுருக்கலாமே. நானே அடிச்சிருப்பேன். அம்மா வரட்டுமேன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஊதி இதோ பாருமா.
நீ யாருமா? என்ன சட்டையை பிடிச்சி இழுத்தவன கழுத்து பிடிச்சி தள்ளினாங்க. அவங்கதான் இவங்க. என் பேரு மங்கம்மா. அப்படியா? உங்க அப்பா அம்மா? மாமா மட்டும் இருக்காரு. எனக்கும் ஒரு மாமா இருக்காரு. ரொம்ப நீ எங்கம்மா இருக்க? அதுவும் அந்த வீட்டுல. நான் வரேன். மங்கம்மா வசதியான குடும்பத்துல பிறந்த பொண்ணுதான். ஏதோ கால வித்தியாசத்தினால அப்பா அம்மா அவ ஆஸ்தியெல்லாம் இழந்து இப்ப ஏழை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கஷ்ட நஷ்டம் தெரிஞ்ச பொண்ணா இருந்தாதான் என் பையனை நல்லா பாத்துக்குவா. என்னம்மா சொல்ற? நீங்க சொன்னா சரி மாமா. அப்போ கல்யாண செலவெல்லாம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த கல்யாணத்தை என் தம்பிக்கு தெரியாம நடத்தணும். அவனுக்கு தெரிஞ்சா இத நடத்த விட மாட்டான். அதனால நம்ம வரைக்கும் கோவில்ல வச்சு தாலி கட்டிக்கலாம். நானும் ஒரு சின்ன சிக்கல் இந்த தாலி கட்டுற விஷயத்துல. என்ன சொல்றீங்க? எனக்கு அந்த முடிச்செல்லாம் சரியா போட வராது. பைஜாமா முடிச்சே அம்மா தான் போட்டு விடுவாங்க. ரொம்ப தமாஷா பேசுறீங்க மாப்பிள்ள. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்நாதே ஜீவித சரதாம் சதம் சதமானம் பவதி சதா யுக்தா விசேந்திரிய அனுஷேவேந்திர பிரதிஷ்டாகி. அழாதம்மா. அம்மா ஏன் அழாதம்மா. மங்கம்மா இனிமே உன்னை எங்கம்மா பார்க்க போறேன்? நீங்க கவலைப்படாதீங்க. நீங்களும் அங்கேயும் வந்து தங்கலாம். எங்களுக்கு அதுவே போதும். மாப்பிள்ள, அன்னைக்கு நான் உங்க சட்டையை பிடிச்சி எடுத்து மனசுல வச்சுக்கிட்டு தங்கச்சியோட சடையை பிடிச்சி எடுத்து அடிச்சிடாதீங்க. ஐயா, அன்னைக்கு நான் உங்களையே அடிக்கல, இவங்களை அடிப்பேனா? அழ வேணான்னு சொல்லுங்க சின்ன மாமா. தங்கச்சி தங்கச்சிம்மா, மாப்பிள்ள சொல்லபடி கேளுமா. சொல்லட்டுமா? அழக்கூடாது. அப்போ வீட்டுக்கு போயிடலாம். மாமா, நாங்க கால்ல விழுந்துக்கிறோம். காலை கொஞ்சம் காட்டுங்களேன். என்னடா கழுத்துல மாலை? இதாரு அவ என் மருமக. யார கேட்டுங்க கல்யாணத்தை பண்ணீங்க? என் பையனை கல்யாணம் பண்றதுக்கு நான் யார கேட்கணும்? இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க முடியாது. ஐயோ, கடவுளே ஒத்துக்கிட்டாரு, அப்புறம் என்ன? அப்படியா? நான் பாக்கலையே. பாத்தீங்களா மாமா, கடவுளே ஒத்துக்கிட்டாரா? நீங்க ஒத்துக்கலன்னா எப்படி? என்னதான் இருந்தாலும் கடவுள் உங்களோட கொஞ்சம் பெரியவர் தானே. நீங்க ஏன் பயப்படுறீங்க? வாங்க. போயிட்டு வர்றேன் மாமா. யார் ராணி? ஜம்போ. அது நான் மாயாண்டி, மங்கம்மாவோட மாமா. இந்த கல்யாணம் எங்க நடந்துச்சு? கோயில்ல. பாபா இந்த பைத்தியக்கார பயலுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு இவ்வளவு நாளா திட்டம் போட்டு வச்சிருந்த. இன்னைக்கு எனக்கு தெரியாம எப்படியோ நடந்துருச்சு. என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தி வந்திருக்கா. விடமாட்டேன், விடமாட்டேன். வேணும்னா நீ பாரு. இந்த திக்குபாயனையும் அவளையும் பிரிக்காம விடவே மாட்டேன். சத்தியம். எனக்கு வரப்போற மருமகளுக்கு கொடுக்கறதுக்காக இத்தனை நாளா என் தம்பிக்கு தெரியாம இந்த நகையெல்லாம் நான் ஒளிச்சு வச்சிருந்தேன். இப்ப நீ வந்துட்ட. இந்த அம்மா இதெல்லாம் ஜாக்கிரதையா வச்சுக்கோ. இவ்வளவுமா? இது மட்டும் இல்ல, இந்த ஷால் குத்தி வச்சுக்கோ. இனிமே எல்லாமே உனக்குதாமா சொந்தம். எந்த காரணத்தை கொண்டும்
இந்த சாவி கொத்த மட்டும் என் தம்பிகிட்ட கொடுத்துடாதம்மா. அசோக் இப்போ வந்துருவான். ஐயோ, எனக்கு ஒரே கல்யாண அசதி, தூக்கமா வருது. எங்க கூட்டிட்டு போற? உங்க அப்பாவுடைய ரூமுக்கு. அப்பா ரூமுக்கு எதுக்கு? உன் பொண்டாட்டி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அவ ஏன் காத்துட்டு இருக்கா? இன்னைக்கு அவளுக்கு முதல் இரவு. ஐயோ பாவம், இதுக்கு முன்னாடி ராத்திரியா பார்த்தது இல்லையா? எல்லாம் உன் பொண்டாட்டி விவரமா சொல்லுவா, நீ போ. ஐ, நான் தட்டு முன்னாலே எப்படி கதவு திறந்த? எங்க வெளியே வரியா? கையில் என்ன பலகாரமா திம்பமா? ஐயோ, எல்லாம் நகை கீழே கொண்டு போனீங்கன்னா மாமா எடுத்துக்குவாரு. அம்மா இனிமே இங்க எல்லா பொருளையும் உங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீ இதை கொண்டு போய் மாமா கிட்ட கொடுக்க பாத்திய. புரியாத பொண்ணா இருக்கிறிய, போ. இந்த கொடு. இனிமே இதெல்லாம் மாமாக்கு தான் சொந்தம். மாமாவுக்கு ஒண்ணு கொடுக்கவே வேணாம். இதெல்லாம் இங்க ஒளிச்சு வச்சிடுறேன். உங்க மாமா பொல்லாதவரா? நல்ல கல்வி காட்டப்போ. எங்க மாமான்னா எனக்கு ஒரே பாத்தியா திக்கு. அங்கெல்லாம் தொடாது. என்ன கூசுதா? இல்ல, பெல்ட்ல போட்ட. பெல்ட்டா? கழுத்துல என்ன பெல்ட்? ஆமா, போட்டார ஸ்டீல் பெல்ட். இன்னும் ஆறல. கல்யாணத்துல நீ மாலை போடும்போது கூட ஒரே வலி. என்ன இது இவ்வளவு பெரிய காயமா இருக்கு? இதெல்லாம் என்ன பெரிய காயம்? இதை விட பெரிய பெரிய தழும்பெல்லாம் உடம்பு பூரா வச்சிருக்கேன். எல்லாம் மாமா கொடுத்ததுதான். எங்களுக்குள்ள இருக்கிற குடுக்கல் வாங்கல்லாம் சொல்லட்டுமா? இவ்வளவுத்துக்கும் வேற ஒருத்தனா இருந்தான்னா செத்து புல்லு முளைச்சு போயிருக்கு. நானா கண்டு கல்யாணம் வரைக்கும் தாங்கினேன். அந்த ஆள் அவ்வளவு பெரிய குடும்பக்காரனா? இன்னும் நான் உனக்கு பாதி கதை கூட சொல்லல. இன்னைக்கு நான் பேசின பேச்சுக்கு நீ மட்டும் இல்லைன்னா பல்லு படையெல்லாம் தரிச்சு போயிருக்கேன். நீ இருந்ததுனாலதான் என்ன அடிக்காம விட்டாரு. நீ அப்பவும் என் கூட இருந்தானா எனக்கும் தைரியமா இருக்கும். நீ என்னை விட்டு போயிட மாட்டிய. மாட்டேன்னு தான் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். ஐயோ, ஏன் அழுகுற? என் கதைய கேட்டா அடி வாங்கின நானே அழுகல, நீ ஏன் அழுகுற? அழக்கூடாது, சிரிக்கணும். அப்புறம் நான் கிச்சு கிச்சு மூட்டிடுவேன். கிச்சு கிச்சு. என்னது? சாவியை இடுப்புல வச்சுக்கிட்டா தூங்குவாங்க? அப்படி வச்சிரு. பாத்தியா, கண்டதை பேசிக்கிட்டு நான் முக்கியமான விஷயத்த விட்டுட்டேன். அம்மா வந்து இன்னைக்கு உனக்கு முத ராவுனாங்க. இதுக்கு முன்னாடி நீ ராத்திரியா பார்த்தது இல்லையான்னு கேட்டதுக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்க சொல்லிட்டாங்க. என்ன சமாச்சாரம்னு சொல்லிட்டேன்னா கேட்டுட்டு சாட்டுப்புட்டுன்னு தூங்கலாம். தூக்கமா வருது. தூங்குங்க. இங்க படுத்தா சரி. எனக்கு என்ன, உனக்கு தான் கால் வலிக்க. இது கண்ணாடி எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் மங்களா தானே தெரியும். தூங்கும் போது கண்ணாடியை போட்டுக்கிட்டு என்ன பார்க்க போறீங்க? அதுவும் கரெக்ட் தான். ஆனா ஒருவேளை சொப்பனை பார்க்கணும்னா சரி நீ சொல்ல. உனக்கு ஏன் இன்னைக்கு முத ராத்திரி? அது கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி
புருஷன் பொண்டாட்டி ம். மறந்து வச்சா அவ்வளவுதான். அவ்வளவு என்ன நீ உனக்கு எல்லாம் தெரியும்னு அம்மா சொன்னாங்க, நீ ஒண்ணுமே சொல்லாம என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்கிற. ஆமா. என்னது? நீ என்னமோ தெரியல, நீ என்ன தொட்டதும் மூச்சு முட்டுது, நஞ்செல்லாம் பாடப்பாடன்னு அடிச்சுக்குது. எல்லாம் ஒன்னாலதான். ஏன்? பின்ன நீதான் ரொம்ப அழகா இருக்கிய. இத பாருங்க, உங்களை கல்யாணம் கட்டிக்கிட்டு உங்க பொண்டாட்டிய வாழ்றதுக்கு வரல, பின்ன திருடிட்டு போறதுக்கு வந்த. திருடிக்க, ஆனா என்ன விட்டுட்டு மட்டும் போயிடாத. நீ என்ன போயிட்டேன்னா அப்புறம் நான் குளம் குட்டையில விழுந்து செத்துருவான். ஆமா, என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சும்மா தானே சொன்ன. நிஜமாவா சொல்ற? சத்தியமா சொல்லு. பயமுறுத்திட்டிய. மறுபடியும் மூச்சு முட்டுது, நெஞ்சம் படபடன்னு அடிச்சுக்குது. ஆனா நல்லா இருக்கு. குட் ஈவினிங் மாமா. இதுக்காக இந்த கல்யாண நாடகமா? நல்லா இருக்கு. அத அப்படி கொஞ்சம் வை. வச்சுக்க. உனக்கு தாயா, இன்னையில இருந்து நீ நம்பாளு. சொல்ல வேண்டியவங்க கிட்ட உண்மையை கரெக்டா சொல்லிடணும். ஓகே? சரிங்க. இல்ல, இந்த கல்யாண நாடகம் இல்ல. ஆமா, நாடகம் தான். கிளி ஜோசியர்கிட்ட நீங்க சொன்னது எல்லாம் கேட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த திட்டத்தையே போட்டோம். கல்யாணம்ங்கிற பேர்ல மங்கம்மாவை உங்க வீட்டுக்குள்ள அனுப்பி ராவோட ராவா எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடி போயிடலாங்கிறது தான் எங்க திட்டம். போய் என் தம்பி உங்களுக்கு சொல்லி கொடுத்தது நீங்க சொல்றீங்க. ஏன் கோயில்ல தாலி கட்டிக்கிச்சு இந்த குடும்ப வழக்கு? அத கேட்டு பாரு. குடும்ப வழக்கு சொல்லு. அட மங்கம்மா, பாத்தியாக்கா, பதில் வரல. எப்படி வரும்? கண்ட கழுதைகள்லாம் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஓடி வழியா. ஐ ஓடி. அம்மா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா ராத்திரி உங்க புள்ள சொன்னதெல்லாம் கேட்டு என் மனசு மாறிடுச்சு. அவரை விட்டுட்டு போக எனக்கு இஷ்டம் இல்ல. கூட்டு நாடகம் போட்டு வீட்டுக்குள்ள போந்துட்டீங்க. இப்ப தனியா ஸ்பெஷல் நாடகம் போடுறீங்களா? போடுங்க, நல்லா இருக்கு. ஓடி வழியா. அம்மா, நல்ல குடும்பத்து பொண்ணு நம்பினேன், என்னை ஏமாத்திட்டியே. வேற சொல்லியாச்சுல. வா. அம்மா, என்ன லம்மா விட்டா நடிச்சு. திக்குவாய குள்ளோஸ்.
என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டியே. நீ நல்லா இருக்கா? சரி போகணுன்னா போ, நான் என்ன தடுக்கவா முடியும்? ஆனா நீ போனதும் மாமா என்ன முட்டிக்கு முட்டி தட்டிடுவாரு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி குளம் குட்டையில விழுந்து நான் சரி போ. ஆனா உனக்கு பிடிச்சமான இந்த நகையும் எடுத்துக்கிட்டு போ. சந்தோஷமா இரு. நிறைய நகை இருக்கு, திருட்டு பசங்க ஜாஸ்தி, பார்த்து போ. நான் வரேன். நீ ஏன் அழுகுற? நான் தான் அழுகணும். உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். அப்போ ஒண்ணு பண்ணுவோமா? இங்க இருந்த மாமா என்ன அடிச்சு கொன்னுடுவாரு, நான் செத்து போயிடுவேன். எங்கேயாவது ஓடி போயிடுவாமா? போகலாம். பஸ் ரயிலுக்கு காசு கொண்டு வரலையே. நகை இருக்கே. நகை கொடுத்தா டிக்கெட் கொடுப்பாங்களா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. நான் முன்னாடி போறேன், நகையெல்லாம் எடுத்துட்டு பின்னாடி வான்னு அவங்கிட்ட சொன்னையா? இல்ல மாமா, நான் தான் நகையெல்லாம். கொண்டாடி நகைய. இது இவருக்கு சொந்தமானது. என்னடா இது பெரிய அளவு? யோ மாயாண்டி வாங்கிய கொண்டாடி நகைய. என்னங்க வாங்கல, காப்பாத்துங்களே. புடு, இந்த நகையெல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம். புடுனா வாங்க, காப்பாத்துங்க. புடு, என்னங்க நான் உங்க பொண்டாட்டிங்க. இவன் என்ன கை நீட்டி அடிக்கிறான், பார்த்து நிக்கிறீங்களே. வாங்க, என்ன காப்பாத்துங்க. என்னங்க கோழைய பார்த்து நிக்கிறீங்க? பாத்தீங்களா என்ன அடிக்கிற பாருங்க. இவனை அடிங்க, நான் உங்க பொண்டாட்டிங்க. இவன் என்ன கை நீட்டி அடிக்கிறான் பாருங்க. என்னங்க கோழைய பார்த்து நிக்கிறீங்க? எந்திரிடா. குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடி இருக்க நான் வரலாமான்னு என் பொண்ணை பார்த்து லவ் பாட்டு பாடினியா? தப்பா? அவ கால உயிவு உயிரா பேமானி. என்ன பார்த்து பாட்டு பாடுவியா? பாடவே மாட்டேன். விசில் அடிப்பியா? விசில அடிக்க மாட்டேன். ராசா பிள்ளைன்னா இப்படி இருக்கணும். உதவிக்கு உதவி, உதைக்கு உத. வீண் வம்புக்கு போறதில்ல, வந்த வம்ப விடுறதில்ல. நீ வாய்க. என்ன இது? ஜோடி நல்லா தான் இருக்கு, ஒண்ணுக்கு பக்கத்துல சைஃபர் போட்ட மாதிரி. நீ கண்டுக்காத. டாய் கடுகு. என்னம்மா இன்னாடி பண்ணிக்கிட்டு? சும்மா. சும்மாவா? இட்ஸ்னா போடி வீட்டு உள்ளார போடி. டாய் கொத்தவரங்க. அத்தே அத்தனை பல்ல சொத்தி ஆக்கிடுவேன். பின்ன ஆண்டி நான் கூப்பிட முடியும்? கூப்பிடா நீ ஆண்டி, கண்ணை நோண்டி எடுத்துறேன். பின்ன என் காதலியோட அம்மா வேற என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? காதலியா? ஆர்டா? நீங்கதான். அடிங்க ஒப்பன் தன்னானே உங்க பொண்ணு அத்தே. என் பொண்ணை நீ லவ் பண்ணிக்கிறேங்கிறியா? அதுக்கு உங்ககிட்ட என்ன ஆகுது? என்ன இல்ல, 24 வயசு இருக்குது, இளமை இருக்குது. கல்யாணம் ஆன 10வது மாசத்துல உங்களுக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுக்க நல்ல ஆண்மை இருக்குது. அதுக்கு மட்டும் தான் ஆண்மைக்குது. என் பொண்ண சைட்டு மட்டும் அடிக்க தெரியுதே, அவளுக்காக அந்த ரவுடிங்களோட உன்னால ஃபைட் பண்ண முடிஞ்சுதா? சைட்டு வேற ஃபைட் வேற. அது லவ், இது லடாய். ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்ல அத்தை. மூஞ்சி இட்சன்னா. இன்னமே என் பொண்ண சைட்டு கீட்டு அடிச்ச நம்ம ராஜா கையில சொல்லி உன்னை துவைச்சு புழிஞ்சு காய வச்சிருவேன், ஜாக்கிரதை. இன்னாடா பம்முற? ஆண்மைய கீசிடுவேன், ராவிடுவேன். இன்னா ஏமா நான் சண்டை போட்டேன் பாத்தியா? பார்த்தேன். சரி, ஒரு கை தட்டு, விசிலு. வானா பொம்பளை கௌரவமா இருக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு பாராட்டு வார்த்தையாவது சொல்லலாம்ல. பாராட்டும்படியா நீ ஒண்ணும் செய்யலையே. என்ன ஃபவுல் அடி அடிச்சானா? ஹீரோ மாதிரி தூஸ் படா வந்து நிக்கிறல்ல. என்ன நான் சண்டை போட்ட முறை சரியில்லைன்றியா? முறையில ஒண்ணும் குறையில. அந்த சோதா பசங்களை அடிச்சு விரட்டுறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் தேவையா? அட்டி சக்க, அதான பார்த்தேன். வீர தாய் புலிய மரத்தால அடிச்ச கேசாச்சே. அடுத்த வாட்டி பாரு, அப்படின்றதுக்குள்ள 20 அடி அடிக்கிறேன். எப்படிங்கிறதுக்குள்ள?
அப்படின்றதுக்குள்ள ஏன்னா 20 அடி அடிக்க கொஞ்சம் டைம் ஆகும் இல்ல? சரி சாப்பிடலாம். சரி அம்மா, நான் ஒரு நீண்ட சிந்தனைக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். நீ எவ்வளவு நாள் தான் அப்படி கஷ்டப்பட போற? நான் ஒரு வேலையில சேர்ந்து சம்பாதிக்கலாம்னு இருக்கேன். எப்படி சம்பாதிக்க போற? சினிமாலயாவது டிராமாலயாவது சேர்ந்துடலாம்னு இருக்கேன். நடிக்க போறியா? அடிக்க போறேன். என்ன கொள்ளையா? ஆளையாவது இல்ல மோளத்தையாவது. ஒன்னு ஸ்டண்ட் பார்ட்டி இல்ல மியூசிக் பார்ட்டி. ரெண்டுக்கு சம்பந்தமே இல்லையாப்பா? ஏன் சம்பந்தம் இல்ல? என்னமோ எல்லாரும் இப்படியே சொல்றாங்க. சம்பந்தம் ஏன் இல்லன்ற? ரெண்டுமே சினிமாவுக்கு பயன்படுது. அது ஒரு சம்பந்தம் இல்லையா? இதுலயும் குச்சி வச்சு அடிக்கிறாங்க, அதுலயும் குச்சி வச்சு அடிக்கிறாங்க. இதுல குத்து வரிசை, அதுல தட்டு வரிசை. இங்க பாடுபட்டு உழைக்கிறாங்க, அங்க பாட்டு பாடி உழைக்கிறாங்க. இங்க தாளம் தப்பினா அசிங்கமாயிடும், அங்க கரணம் தப்பினா மரணம் ஆயிடும், இல்ல மரணம் தப்பினா கரணம் ஆயிடும். இன்னும் நிறைய ஒத்துமைகள் இருக்கு. சொல்லட்டுமா? வேணாம்பாவா, சாப்பிடலாம். இல்ல இப்பவே முடிவு பண்ணிடலாம். இதுல ஏதாவது ஒரு விரல தொடு. ஐயோ, வேலை இல்லாத பண்ணிட்டியே. இது விரல் காட்டி விரல், இதுதான் வேலை காட்டி விரல். தொடு. சரி. மியூசிக் பார்ட்டி. அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. இந்த ஊர்ல ஒரு பொண்ணு நிம்மதியா காலம் தள்ள முடியாது போல இருக்கு. நீங்க சைக்கிள் தானே தள்ளிட்டு வந்தீங்க? இந்த நான் வாங்கின முதல் சம்பளம். இனிமே இந்த வீட்டுல இந்த தையல் மிஷின் சத்தம் கேட்க கூடாது. இந்த பணம் உனக்கு எப்படி கிடைச்சது? என்ன ஆள் அடிச்சு பறிச்சேன்னு நினைச்சியா? இல்ல, ட்ரம் அடிச்சு சம்பாரிச்சேன். அதுவும் எப்படி அடிச்சேன்? கிடைச்சதெல்லாம் அடிச்சேன். பக்கத்துல இருந்த தொப்பையில கூட அடிச்சேன். கை தட்டிட்டானுங்க. சரின்னு சப மரியாதை வாங்கி வந்துட்டேன். இந்த காலத்துல எப்படி இருக்குது? நீ முறையா கத்துக்கிட்டது கராத்தே ஒண்ணுதானே? இதெல்லாம் எப்படி தெரியும் உனக்கு? தெரியும், நான் என்ன தம்பட்டமா அடிச்சேன். அதே நேரத்துல தெரியாதுன்றதையும் விளம்பரப்படுத்திக்கல. இந்த காலத்துல முறையா கத்துக்கினா முழங்கால கட்டின்னு வீட்டுல உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். ஒரு அறவேக்காடா இருந்தாதான் இந்த காலத்துல பிடிக்குது. ஆள் பாதி ஆட பாதின்ற மாதிரி. புரிஞ்சது பாதி, போசு பாதி. தெரிஞ்சதோ தெரியலையோ அடிச்சு விட்டுறணும். அது மாதிரி அடிச்சு விட்டேன், சம்பளம் போட்டு கொடுத்துட்டான். அவ்வளவுதான். யாக்கா, குடிக்கிறதுக்கு ஒரு குடம் தண்ணி இருந்தா கூட. ஏன் தெருக்குழாயில தண்ணி வரல? அது வருது. இந்த அண்ணா நடக்கிற பைல்வான் ராம்சிங் இருக்கிறானே பேமானி, அவன் கட்ல கொண்டாந்து கொயா அடியில போட்டுக்கினே ஒரு குடம் தண்ணிக்கு 5 ரூபாய் கொடுத்தாதான் புடிக்க விடுவேன்னு சொல்லி மிரட்டினுக்குறான். அது ஏன்? காலங்காத்தாலே கழுத்து முட்டை சாராயத்தை போட்டுக்கனா, கிட்டக்க போனாலே ஐவுன ஏந்த பையன் நாத்த அடிக்குது. ஐயோ, எல்ல பழம் சும்மாவே நார்ம. அப்புறம் ஐவு பிடிச்சா எப்படி இருக்குன்னு பாரு. கப்பு. அந்த பேமானி கையில போய் யார் முதல்ல சொல்லு. ஏ, உங்க தெருவுல ஆம்பளைங்களே இல்லையா? ஆம்பளைங்களுக்கா பஞ்சம்? எங்க தெருவுல ஒவ்வொருத்தர் விட்டு கொடியிலே வந்து பாரு எம்மா வேட்டி காயுதுன்னு. ஆனா ஒண்ணு, ராத்திரில நாய் குலைச்சா மட்டும் பொண்டாட்டி வந்து இறுக்கி கட்டி பிடிச்சுக்குவானுங்க. அப்பேற்பட்ட பிலிங்க அந்த பைல்வான் கையில போய் மோத முடியுமா? ராஜா, நீ போய் பாரு. சரிமா. ஐயோ யாக்கா, வானாயக்கா, அந்த பைல்வான் பயங்கரமானவன். ஒரு புட்டி சாராயத்தை ஒரே மூச்சுல குடிச்சிட்டு 1 கிலோ கறியும் 9 முட்டையும் ஒன்னா உள்ள தள்ளுற காட்டெருமை. அவன் மட்டும் லேசா மோதனான்னு வச்சுக்க, உன் வவுத்துக்குள்ள இருக்க குடல் எல்லாம் வெளியே வந்துடும். எனக்கு குடல் வரும், அவனுக்கு என்ன வரும்? வானாங்கண்ணு வானாங்கண்ணு, மூக்கு முழிமாக்குற நசுங்கி போடுவ. குடல் நசுங்கினா நிமித்திக்கலாம், ஒன்ன நிமித்த முடியுமா சொல்லியாக்கா? அவனா? நீ பயப்படாத. என் புள்ள தோத்துட்டான்னா அப்புறம் அவன் முகத்துல நான் முழிக்க மாட்டேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். நீ போப்பா. வரமா. பாடுறா, தெரு சண்டைக்கு போற புள்ளிங்கள இன்னாத்துக்கடா போறீங்கன்னு தலையில குட்டுற அம்மாங்களுக்கு மத்தியில விட்டாதே ஒதேன்னு சொல்ற வித்தியாசமான தாய்மா நீ. என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வா. வேடிக்கை வர பாக்கணுமா? சத்தாமா. மரியாதையா 5 ரூபாயை கொடுத்துட்டு தண்ணி பிடி. அதான் அரசாங்கத்துக்கு தண்ணி வரி கட்டுறோம். அப்புறம் உனக்கு வேற என்ன 5 ரூபாய்? உடாய மூடுறா. நீ வாய மூடுற. உதப்பண்டா. நானும் உதப்பண்டா. குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங் மை டியர் சன். பேப்பர் பாத்தியா? இல்லையே. நம்ம ஊருக்கு புதுசா ஒரு டிஸ்கோ டான்ஸ் குரூப் வந்து நாளைக்கு உன் பர்த்டே பார்ட்டிக்கு இவங்களை அரேஞ்ச் பண்ணிடலாமா? நோ ப்ராப்ளம். புதுசு எப்பவுமே நல்லா இருக்கும். அப்ப நான் நல்லா இல்லையா? சார், என் ஜென்ம விரோதி பூபதிக்கு உன்னை பழிவாங்க 25 வருடங்களாக காத்துக் கொண்டிருக்கும் மங்கம்மா எழுதியது. மங்கம்மா இன்னும் சாகலடா. அப்போ மாயாண்டி சொன்னது உண்மைதான். ஆச்சரியமாக இருக்கிறதா? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன். அப்பாவியான என் கணவரை என் கண் முன்னாலேயே நீ கொலை செய்தாயே. அந்த பாவத்திற்கு என் மகனிடம் நீ பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது. பஞ்சத்தை தீர்த்துக் கொள்வதற்காக நான் வளர்த்த புலியுடன் இந்த ஊருக்கு வந்து விட்டேன்.
என் மகனை நீ சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும். அப்போது அவனை நீயே அடையாளம் கண்டுகொள்வாய். அவன் பலத்தை நீ பரிசோதித்துக் கொள்ளலாம். உன்னை பழிவாங்கும் நாளை ஆவலுடன் எதிர்பார்க்கும் மங்கம்மா. என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. ஏன்பா அந்த மங்கம்மா நம்ம சொத்துக்கு உரிமை கொண்டாடுனா நம்ம என்ன பண்றது? எங்க அக்கா அது மேல இருந்த சொத்தை எல்லாம் மங்கம்மா பேர்ல எழுதி வச்ச விஷயம் அந்த மங்கம்மாவுக்கே தெரியாது. பொழப்பு எப்படி இருக்குன்னு பாரு. அசோக் செத்தப்பவே எங்க அக்காவும் செத்து போச்சு. உயிர் எழுதி வச்ச குடும்ப வைக்கலும் மண்டையை போட்டாரு. ஆக மொத்தம் இந்த சொத்து விஷயம் உயிர் விஷயம் எல்லாம் என்ன தவிர வேற எவனுக்குமே தெரியாதுல. அது மட்டும் இல்ல, சட்டப்படி அவங்க நம்ம மேல கேஸ் போடவும் முடியாது. எப்படி? ஆமா, மங்கம்மா கல்யாணம் கோயில ரகசியமா நடந்துச்சு. சாட்சியும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. பயப்படாதடா, இந்த சொத்தெல்லாம் நமக்கு தான். அப்பா இப்பதான் உயிர் வந்துச்சுப்பா. அப்ப இந்த புது சந்தோஷத்தையும் சேர்த்து உன் பிறந்த நாள் தூள் பண்ணிருமா? ஓகே டாடி. ஐயா, யாரோ ஒருத்தர் இந்த பிரசன்டேஷன் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போனாரு. இதை உங்க வாழ்க்கை பூரா நீங்க மறக்க முடியாதா? அப்படி என்னப்பா பெரிய பிரசன்டேஷன்? இப்படிப்பட்ட அற்புதமான பரிசு அனுப்பின அந்த புத்திசாலி யாருன்னு பாப்போமா? ஐயோ பூபதி, உன் மகனுடைய பிறந்த நாளுக்கு நீ மறக்க முடியாத என்னுடைய பரிசு. நீ என்னிடம் வாங்க போகிற ஆயிரக்கணக்கான குத்துகளுக்கு அச்சாரமாக இந்த முதல் குத்து. இப்படிக்கு ராஜா. Who is that blood? நல்லா இருந்தது சார், நிஜமா. உங்க பாட்டு ஆட்டமும் ரொம்ப பிரமாதம். ஐ லைக் இட் வெரி மச். என்னடா அடிய வாங்கிட்டு சிரிக்கிறானேன்னு பாக்குறியா? நீ அடிச்சது வலிக்கல. ஒரு அடி அடிச்சல, பின்னால எனக்கு வசதியா இருக்கு. 1 2 2 4 இல்ல 5. உன் பழைய வாய்ப்பாடு 2 5. யூ அடி பின்னிட்டீங்க சார். சார் உங்க டான்ஸ் ரொம்ப பிரமாதம் சார். அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தா. பியூட்டிஃபுல் சார். என் பையன் எங்கடா வந்த? அப்பா எல்லாருமே இவர் ஆட்டோகிராஃப் கேக்குறாங்கப்பா. அதெல்லாம் போடுவார். போ சார், கண்டிப்பா போடணும். நான் போடுறேன்னு சொன்னா கண்டிப்பா போடுவேன். கேளுங்க. சொல்லிட்டாருல, போடா போய் வந்தவங்களை கவனி. பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண கூடாது. போயிடு. ஓகே, சாரி சார். இட்ஸ் ஆல்ரைட். என் அப்பா வீட்டுல நீ இருந்துட்டு அட்டகாசம் பண்றிய? ரொம்ப நாள் இங்க இருக்க மாட்டேன். ஆடுற வரலாம் ஆடு. உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லிய? ஐயோ, உங்க அப்பா உங்க அம்மா ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கல. அந்த கல்யாணம் கோயில ரகசியமா நடந்துச்சு. அதுக்கு சாமியா வந்து சாட்சி சொல்லு. சாமி வந்து சாட்சி சொல்லனாலும் சாமியோட ஏஜென்ட் வருவாரு. பூசாரி இன்னும் சாகலியே, ஒழிக்கிறார்.
தனியா முழிக்காத, துணைக்கு உன் புள்ளையும் கூட்டிக்க. ஓகே? அப்புறம் புது கண்ணாடி வாங்கி மாட்டிக்க, இல்லைன்னா கண்ட இடத்துல தடுமாறுவேன். ஓகே, பாய். குருக்களையா, ஒரு நிமிஷம். என்னம்மா? கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? வாங்க. இவன் என் பையன் ராஜா. இப்போ நான் ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கேன். இவங்க அப்பாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கல, நான் ஒரு மனைவி இல்லைன்னு அந்த பூபதி பொய் சொல்றான். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நீங்க தான் அதுக்கு வந்து சாட்சி சொல்லணும். என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ யாரு? ஐயா, எனக்கு தெரியல. நான் தான் மங்கம்மா. எந்த மங்கம்மா? மாயாண்டி கூட எப்பவும் கோயிலுக்கு வெளியில உட்காந்துருப்பேனே. எத்தனையோ நாள் பசி வேலையில நீங்க கூட எனக்கு கோயில் பிரசாதம் கொடுத்திருக்கீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இல்ல? இல்லம்மா, நீதான் ஞாபகம் இல்லாம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. நீ சொல்ற குருக்கள் நான் இல்ல, அது வேற யாராவது இருக்கலாம். என்னம்மா அது? குருக்கள் ஐயா, அம்மனுக்கு முன்னால தாலி எடுத்து கொடுத்து நீங்க தானே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. எனக்கு ஒண்ணும் புரியலையே. அப்ப என்ன, எங்க அம்மா போய் சொல்றாங்கன்றியா? அப்படி சொல்லல, எனக்கு ஒண்ணும் புரியலங்கிற. ஏய், ஐயா! பட்ட நீ நெத்தியில மட்டும் போடல, நல்ல சில்லற விட்டானுங்களா? வருவ நீ. மாமனி, மாயாண்டி, நீ சொன்னபடியே போய் சொல்லிட்டேன். இது குத்தி விடுவேன், கொண்டு விடுவேன், பயமுறுத்தாத. குழந்தை கொடுத்திருக்காரு. இந்தாங்க, இதுல 500 ரூபாய் இருக்கு, வச்சு. பரவாயில்ல, நீயே வச்சுக்கோ. போய் சொல்லுது சொல்லிட்டேன். அந்த கடை நான் கூட போட்டும், கையிலையும் போட வேண்டாம். வழிவிடுங்க, நான் போறேன். போங்க போங்க. மாயாண்டி, இருக்கிற ஒரே ஒரு சாட்சியையும் விலைக்கு வாங்கியாச்சு. இனிமே நமக்கு கவலையெல்லாம் குட். அந்த குருக்கள் பெரிய ஆளுங்க. ஆமாங்க முதலாளி. நீங்க கொடுத்த 1000 போதாதுன்னு அவன் 500 சேர்த்து கேட்டான். நான் தொலையிட்டும்னு என் கையில இருந்து போட்டு கொடுத்துட்டேன். நீ கொடுத்த 500க்கு இந்த 1000 வச்சுக்க. 1-2 அதிகமா இருக்கு, அவனுக்கு கொடுத்துறா. சரி. லுக், மங்கம்மா ராஜா 2 பேரையும் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. சரியான சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். மேல அனுப்பிச்சு. அந்த பூசாரி இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு பூபதி கிட்ட சொன்னது விபரீதமா போச்சு. ஆமா, பூபதி அவரை மிரட்டி இருப்பான். ராஜா, இனிமே நீ ஜாக்கிரதையா இருக்கணும். அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னது? நாம போட்டிருக்கிற இந்த பிளான்ல எனக்கு ஒரு துணையா ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அதனால ராதாவை இங்க வர சொல்லிருப்ப. ஆனா நீ சந்தேகப்படாதமா, நீ சொன்ன நான் மறக்கல. உங்ககிட்ட சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போலாம் தான். ட்ரெயின் இந்நேரம் வந்திருக்கோம். உள்ளவாமா. உடனே புறப்பட்டு வர சொல்லி இவர் லெட்டர் போட்டிருந்தாரு, அதனாலதான். பரவாயில்லம்மா, என் புள்ள உண்மையில வச்சிருக்கிற அன்பை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ராஜா, பூபதி எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு பலம் போதாது. அதனால நீயும் ராதாவும் ரொம்ப ஜாகிரதையா இருந்து நம்ம பழிய தீர்த்துக்கணும். அம்மா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, பாக்கிய நாங்க பாத்துக்கிறோம்.
ஏய், ஒத்துங்க. போதும், மியூசிக்க நிறுத்துங்கயா. யோ, நீ அந்த பொண்ண என்னையா பண்ண? சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார். ஒண்ணு பண்ணாமல அழுவுது. ஆமா, நீ சொல்லுமா, அவன் உன்னை என்ன பண்ணா? இந்த ராஸ்கல் என்ன கெடுத்துட்டான். ஐயோ, கெடுத்தே புட்டானா? கெடுத்ததுக்கு அப்புறம் காப்பாத்துன்னு நாங்க என்ன பண்ண முடியும்? ஓ, உடனே 2வது வாட்டி கெடுக்க முயற்சி பண்ணானா? என்ன சாப்பிடுறான் இந்த பையன்? மச்சான், உனக்கு பொண்ணாடா கேக்குது, திரும்ப நான் கொடுக்குறேன். திரும்படா. ஏய், ஜெயபால், என்ன மாமா, செத்தவன் பொழைச்சு வந்திருக்கானு பாக்குறியா? நான் ஆவிக்கு காலு கிடையாதுன்னு எவன் சொன்னா? இருக்கு, ஆனா யாருமே பார்த்தது இல்ல. பாப்பா, இங்க வா வா. பாத்தீங்களா, இந்த பொண்ணு நமக்கெல்லாம் சகோதரி மாதிரி. இப்படியாப்பட்ட பொண்ண நம்ம மச்சான் கை வச்சுட்டான். அதனால அவன் முதுகுல நான் கைய வச்சேன், சாரி பெல்ட் வச்சேன். இப்ப அவனுக்கு பறிஞ்சு பேசிட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்க முதுகுலயும் நான் பெல்ட் வைப்பேன். அங்க பாருங்க.